வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஆடி கிருத்திகை, பகவான் முருகனை பார்க்க வந்திருக்கேன். நல்ல அலங்காரம், அருமையான காட்சி. ஏற்பாடுகளும் நல்ல முறையில் இருந்துச்சு. ஐயனை வணங்கிட்டு போவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா புகழும் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகா. நான் 26 வருஷமா வருவேங்க. எங்க மாமியார் வீடு இங்கே தான் கிட்டக்க, அதனால 26 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கும் போதுலேருந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால முருகன் என் இஷ்ட தெய்வம். அருமையா ராஜ அலங்காரத்துல கண்கொள்ளா காட்சியா ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி சிலுக்குது. ரொம்ப சின்ன பையன் அருமையா நிக்கிற மாதிரி இருக்காரு. அருமையான அலங்காரம், ஏற்பாடுகளும் நல்ல முறையில் இருக்கு. கோவில் நிர்வாகத்தோட ஏற்பாடும் நல்லா இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்துட்டு ஆசைப்பட்டேன், முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன். ஆடி கிருத்திகைக்கு தான், அந்த டைம்ல தான் ஆச்சு. ஆடி கிருத்திகை வந்து வேண்டிக்கிட்டேன், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து இப்போ 2 வருஷமா, இது 2வது வருஷம் இது எடுக்கிறேன். சிறப்பாக அலங்காரம் சிறப்பாக இருந்தது. தரிசனம் நல்லபடியாக நடந்தது. காவடி இருந்தவனுக்குலாம் தனியாக லைனில் விட்டு அமைச்சிருக்காங்க. அது இன்னும் சாமியை பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி நல்ல இதுவாக இருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பதினஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர், ரொம்ப நன்றிக்காக. சொல்லுங்க, ஆடி கிருத்திகை பத்தி. ஆடி கிருத்திகைன்னா வருஷத்துல ஒரு வாட்டி வரதால ரொம்ப கூட்டமா இருக்குமா, அதனால நான் இங்க சாமி கும்பத்துக்காக வந்திருக்கேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். நான் சாமி பார்த்துட்டேன். நான் 100 ரூபாய் டிக்கெட் வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு. ஃப்ரீ டிக்கெட்னா கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதனால.
கீர்த்திகை இன்னைக்கு ஆமா. So, முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததும்மா. எவ்வளவு நேரம் ஆச்சு? எதுக்குமா? எவ்வளவு நேரத்துல நீங்க வந்து நாங்கள் வந்து 3 மணி நேரம் ஆகுது ரன்னிங்கில் பஸ்ஸில். நாங்கள் வந்த பஸ்லேருந்து வரோம். அதனால இந்த காவடி இப்பதான் எடுத்தீங்க. ஆமாம், மொத வருஷம் எடுக்கிறோம்மா. வேண்டுதல் உடம்பு சரியில்லாத இருந்தோம், கொஞ்சம் வேண்டுதல் பண்ணிக்கணும், அதனால காவடி எடுக்கிறோம். ஹலோ,